ஹாய் கைஸ், பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடி மேட்ச்க்கான அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் நடக்க போது 5ஆம் தேதி. டைம் வந்து மதியம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். டாஸ் 2 மணிக்கு, மேட்ச் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல எல்லா மேட்ச்க்கான டீமும் நம்ம வந்து ரெகுலராக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இந்தியா உமன்ஸ் மேட்ச் இருக்கு. ஸோ அதுக்கான டீமும் வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த சீரீஸுக்கு. பட் வீடியோஸ் போடுறது இல்லை. ஸோ ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சுமே லைவ் அப்டேட், பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில மாற்றம் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸை பண்ணி ஃபைனல் டீம் நான் எந்த டீமை போட்டு விளையாடுறனோ அந்த டீமை உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இல்லாம தான் இருந்திருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு பிச்சா இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு இந்த கிரவுண்ட்ல அசிஸ்ட் வந்து நிறைய இருக்கும். குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். சேசிங் ரொம்ப டஃப்பா இருந்திருக்கு. 177 மேட்ச்ல 68 முறை மட்டும்தான் சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச் ஆப்வியஸா நல்ல ஸ்லோ ஆகுது, நல்ல ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் கிடைக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு ஃபேவரபிளா டீம் எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓவராலா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் வந்து ஒரு 30% ஃபேவரபிளா இருக்கும். பேசர்ஸுக்கு 20% பெரிய அளவுல பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஸ்விங்கு மூவ்மெண்ட் இதெல்லாம் பெருசா இருக்காது. ஸ்பின்னர்ஸுக்கு தான் அதிகப்படியா ஹெல்ப் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் பண்ண மாட்டாங்க. மிலன் ரத்நாயக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர் ஆட வச்சிருந்தாங்க. ஸோ அவர் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுது இந்த டீமில். அதனால மேபி அவரை ட்ராப் பண்ணிட்டு துனித் வெள்ளாலகி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸ் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஸ்ரீலங்கன் கண்டிஷனில் குறிப்பாக நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு பவுலிங்கில், பேட்டிங்லன்னு சரி. ஸோ அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கேன். குறிப்பாக போன மேட்ச் வந்து கிடைச்ச அசிஸ்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போவாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது பெரிய அளவில் இங்கே எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதே போல் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்ச் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் வைஸ் பார்த்துடலாம். பத்தும் நிசங்கா போன மேட்ச் டக்கு, பட் அதை வச்சு டிசைட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கட்டாயம் ஸ்மால் லீக்ல எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்ல எடுக்கக்கூடியவங்க நிறைய டீம் போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ஒரு 4-5 டீம்ல இவரை கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்க. நிசான் மதுஸ்கா, ஸோ இவரும் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர், டீசென்ட் பேட்டர், சரி டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அடிச்சது இல்லை. நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். ஆஸ்திரேலியாவோட கூட ஒரு மேட்ச் ஆடுவார். ஸோ அதில் கூட ஒரு 30-40 ரன் ஸ்டார்ட் கிடைக்கும். பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணி ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இவரை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். குசால் மெண்டிஸ் ஆபியஸாக நீங்கள் ஸ்மால் லீக்ல எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பெருசாக இருக்காது, பட் மாட்டிருச்சு அப்படின்னா பெரிய ஸ்கோர் போகக்கூடிய ஒரு பிளேயரு கட்டாயம் வந்து எடுத்துக்கோங்க. கமிண்டோ மெண்டிஸ் ஸ்மால் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக் போடுறவங்க அவரை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஒரு சில டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர் பேட்டிங்கு ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட. பேட்டிங்கும் சாலிடாக ஆடுவார். போன மேட்ச் ஒரு லூஸ் ஷாட் ஆடி விக்கெட் கொடுத்தாரு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சரித் அசலங்கா, ஸோ இந்த கிரவுண்டில் பிரமாதமாக வந்து ஆடி இருக்காரு. டாப் ரன் ஸ்கோரராக வந்து இருந்திருக்கார் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் அபவ் 70 பக்கம் இருக்குது. ஸோ பேட்டிங் ஆவரேஜ் தரமாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டு அவருடைய ஃபேவரட் கிரவுண்டாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜனித் லியனாகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸில் எடுக்கலாம். குறிப்பாக இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 206 ரன் வந்து அடிச்சிருக்காரு 4 மேட்ச் ஆடி. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவரை கிராண்ட் லீக்ல. பட் ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிலன் ரத்நாயகே, ஸோ இவரை வந்து ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். வைண்டு அசலங்காவை பொறுத்த வரைக்கும் இவரும் சரி அசலங்காவும் சரி 2 பேருமே தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். ஸோ ஏதாவது மாற்றம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மித்த பிளேயர்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் அசலங்காவோட ரீசன்ட் ஃபார்ம் போன மேட்சை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ், குறிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். தீக்ஷனாவும் அந்த மாதிரி தான், ஓரளவுக்கு இன்கன்சிஸ்டன்ட் பவுலர் தான். பெருசாக வந்து கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆவரேஜாக கடந்த ஒரு 5-6 மேட்சாக எடுத்திருக்காரு. ஸோ இவரை நீங்கள் உங்கள் சாய்ஸில் எடுத்துக்கோங்க. எடுக்கிறனா எடுங்க, இல்லை ட்ராப் பண்ணுறதா இருந்தால் ட்ராப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க.
இஷான் மலிங்கா அண்ட் அசிதா பெர்னாண்டோ. குறிப்பா இஷான் மலிங்கா நம்ம பார்த்துடலாம். ஸோ நிறைய பிளேயர் இந்த மலிங்காக்கு அப்புறம் வந்து நிறைய இந்த ஸ்லிங்கி ஆக்ஷன்ல போடக்கூடிய பவுலர்ஸ் நிறைய ஸ்ரீலங்கன் சைட்ல நிறைய வர்றாங்க. மதிசா பத்திரானா, அதுக்கப்புறம் வந்து நுவான் துசிராண்டு, இஷான் மலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து இவருக்கு இந்த ஸ்லோவர் ஒன் வந்து பயங்கரமா டிப் ஆகும். அது ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா இருந்தாரு. பட் ஸ்டில் கட்டாயம் உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல நீங்க தாராளமா இவர் எடுக்கலாம். குறிப்பா ஸ்ரீலங்கன் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஷோரா எடுத்துக்கோங்க. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல நிறைய ஓவர் போடுவாரு. விக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஸ்லோவர் ஒன் டிப் ஆகக்கூடிய பால் வந்து ஆடுறது சிரமமா இருக்கும். அசிதா பெர்னாண்டோ நியூ பால் விக்கெட் டேக்கிங் பவுலரு. பட் பெரிய அளவில் இங்கே இந்த கிரவுண்ட்ல நியூ பால்ல பெருசாக ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி தோணலை. டஸ்கின் அகமது நியூ பால் எடுத்ததுமே கூட ஒரு சில லூஸ் ஷாட்ஸ் இருந்துச்சு போன மேட்ச். அதனால தான் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் விக்கெட் அர்லியாக ஒரு 2-3 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. மற்றபடி பெரிய அளவில் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் எதுவும் இந்த கிரவுண்ட்ல இல்லை அப்படின்னு தான் தோணுது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயரும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க போன மேட்ச். நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சது. பட் அதற்கப்புறம் வந்து மிடில் ஓவரில் டேர்ன் ஆக ஆரம்பிச்சோன்னே சொதப்பிட்டாங்க. ஸோ இதில் இந்த டன்ஜித் ஹசன், ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டி பேட்டராக தெரிகிறாரு. பட் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா கன்சிஸ்டன்சி தான் அங்கேயும் பிரச்சனையாக இருக்கு. கன்சிஸ்டண்டாக ஆட மாட்டார். ஒரு சில மேட்ச்சில் சூப்பரான ஒரு 50-60 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போவார். ஸ்மால் லீக்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நம்ம வந்து ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நஜ்முல் ஹசைன் சாண்டோ இந்த டீம்ல ஒரு 6th பவுலர் ஆடுறாரு. ஸோ ஓவர்ஸும் போடுறாரு. பிளஸ் இந்த கிரவுண்ட்ல அவருக்கு நல்ல நம்பர்ஸ் வந்து இருக்கு. 365 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. ஸோ கட்டாயம் வந்து நீங்க நஜ்முல் ஹசைன் சாண்டோவை உங்க டீம்ல எடுத்துக்கலாம். லிட்டன் தாஸோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே அவாய்ட் பண்றது நல்லது. தௌதி திராய்க்கு இந்த கிரவுண்ட்ல நல்ல நம்பர்ஸ் இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 239 ரன் வந்து அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி. பட் ஸ்டில் அவருடைய கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல எடுத்துக்கோங்க. மெஹதி ஹசன் மிராஸ், ஸோ சூப்பரான ஒரு பிளேயர், கேப்டன் பண்றாரு. 10 ஓவர் ஃபுல்லா போடுவார். 5வது பவுலரா இவர் தான் ஆடுறாரு அப்படிங்கிறதுனால 10 ஓவர் ஃபுல்லா போடுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சாலிடான பேட்டர் தான். பட் கொஞ்சம் இந்த ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸ்மால் லீக்ல கட்டாயமா எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்ல போடுறவங்க ஒரு சில டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஜக்கர் அலியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்களாதேஷ் பேட்டிங் யூனிட்ல ஒரு சாலிடான பேட்டரா ரீசெண்ட் டைம்ல தெரிகிறது. நான் நஜ்முல் ஹசன் சாண்டோக்கு அப்புறம் ஜக்கர் அலியை சொல்லுவேன். நல்ல பேட்டிங்ல வந்து டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஈவன் வேர்ல்டு கப்லலாம் கூட ஒரு சில மேட்ச் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மேட்ச்ல கூட இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்திருக்கு. ஸோ தாராளமா நீங்க ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். கிராண்ட் லீக்ல நிறைய டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. தன்சீம் ஹசன், சக்கீஃப், டஸ்கின் அகமது அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ இந்த 3 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. டஸ்கின் அகமது 26 விக்கெட் எடுத்திருக்காரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. தன்சீம் ஹசன் சக்கீஃப் அவரும் வந்து 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 பேரையும் நீங்க பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் உங்க டீம்ல நீங்க எடுத்துக்கோங்க. தன்வீர் இஸ்லாம், ஸோ இவர் வந்து போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு. பட் பாலை பயங்கரமா திருப்பினாரு. கொஞ்சம் இனிஷியலா கஷ்டப்பட்டாங்க இவர் ஆடுறதுக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பங்களாதேஷ் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவரை எடுத்துக்கோங்க. பட் அந்த இன்ஜுரி கன்சர்னும் இருக்கு. ஏன்னா இவர் போன மேட்சே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். ஓவர்ஸ் வந்து போட முடியாம. ஸோ ஒருவேளை இவர் ஆட முடியல அப்படிங்கிற பட்சத்துல ரிசாத் ஹுசைன் ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள வந்துருவாரு. அவர் வந்து சாலிடான ஒரு விக்கெட் டேக்கிங் ஆல்ரவுண்டர். ஸோ ரிசாத் ஹுசைன் வந்துட்டாருன்னா கட்டாயம் உங்க டீம்ல நீங்க அவரை எடுத்துக்கோங்க. ஸ்மால் லீக்லயே வந்து எடுத்துக்கோங்க. அதே போல முஸ்தபிசுர் ரஹ்மானும் போன மேட்ச் அவருடைய ஃபுல் 10 ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணல. அதுவும் மேபி ஏதாவது ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் ஃபிட்டா இல்லைன்னா நாயித் ராணா மாதிரி பவுலர்ஸ் யாராவது ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் நாயித் ராணா ஆடினார்னா உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல பெருசா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹெட்விகெட்டை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க பார்க்கலாம். இதை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அசலங்கா 432 ரன் எடுத்திருக்காரு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அசரங்கா, டஸ்கின் அகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் வந்து தன்சீம் ஹசன் சாகிஃப் இவங்க எல்லாருமே வந்து டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தௌதி திராய், லியனாகே, அதுக்கப்புறம் வந்து சாண்டோ இவங்கெல்லாம் பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்விகெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை மோஸ்ட்லி உங்களுடைய ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் டீம்ஸ்ல நீங்க மல்டிபிள் டீம்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டசி ஆப். ஸோ இந்த ஆப் நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து 11 பிளேயர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது மூலயமா வெறும் ஒரு பிளேயரை எடுத்து உங்களால ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. நம்ம இந்த டியோ அப்படிங்கிறதுல நிறைய வின் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாட போறீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் சைன் அப் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் கேஷ் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதில் எந்தெந்த இடத்துலலாம் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். அந்த டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்டேட் வேணும் அப்படிங்கிறவங்க. ஏன்னா ஃபைனல் டீமில் ஒரு சில மாற்றங்கள் பிச்சை பார்த்துட்டு நம்ம பண்ணாலும் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தான் இன்ஃபார்ம் பண்ண முடியும். யூடியூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஜக்கீர் அலி, அதற்கப்புறம் வந்து இஷான் மலிங்கா, மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த 3 பேரில் மேபி ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவேன் லாஸ்ட் மினிட்ல அப்டேட் பார்த்துட்டு. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா டன்சின் ஹசன் சாகிப், அதற்கப்புறம் வந்து முஸ்டபிசுர் ரஹ்மான் மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா டெத் ஓவர்ஸில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால டாஸும் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் என்னுடைய டீமு, சேஃபான டீம். ஏன்னா சரித் அசலங்காவுக்கு பேட்டிங்கில் சூப்பரான நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் போன மேட்ச் 5 ஓவர் வந்து போட்டார். விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் பவுலரு. ஸோ கட்டாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது தவிர ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க கமிண்டோ மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசங்காவை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்லையோ அல்லது மினி கிராண்ட் லீக் இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மகதி ஹசன் மிராஜ் ஷோரா 10 ஓவர் போடுவார். ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 5வது பவுலரா மகதி ஹசன் மிராஜ் தான் ஆடுறாரு. பிளஸ் கேப்டனும் பண்றதுனால 10 ஓவர் ஷோரா போடுவார். 1 or 2 விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்ல ஒரு 30-40 ரன் அடிச்சா கூட டீசென்டான ஃபேண்டசி பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இவரையும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல நான் சொன்ன 3 இடத்துல பாசிபிள் சேஞ்சஸ் இருக்கும் என்னுடைய ஃபைனல் டீம்ல. அண்ட் அது என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பிச்சு, லைவ் ரிப்போர்ட், டாஸ் இதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் டீம் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.